வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக மசாலாலாம் யூஸ் பண்ணாமல், ஆனால் தேவையான அளவுக்கு பொருளெல்லாம் சேர்த்து ரொம்ப ரிச்சாக ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக செப்ரேட்டாக செஞ்சுட்டு சாதம் கிரேவியெல்லாம் செஞ்சுட்டு, ஆனால் சர்வ் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து ஒரே பவுலில் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக அந்த ரெசிபிக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லிக்யூடாக இருக்காது, செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேனு கரெக்டாக இருக்கும். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு வெங்காயமும் சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா, அந்தளவுக்கு குக்கான பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளின அளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வெங்காயம் எடுக்கிறோம் அப்படின்னா 2 தக்காளி கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு சுவையோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அதனால் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிய வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அதனால் இந்த கிரேவிக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா பொடின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக இந்த கரம் மசாலா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹெவியாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ரொம்ப லைட் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு திக்காக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கிட்னி பீன் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த கிட்னி பீன் பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பீன் வெரைட்டி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் கிட்னி பீன் தான் கரெக்டாக சூட் ஆகும். ஆனால் அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஈவன் எங்களுக்கும் அது சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். அப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன். இப்போ பட்டரும் சேர்த்துட்டேன். நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு இந்த 1-2 அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, நான் ஓரளவுக்கே அரைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போ சேர்த்துக்க போகிறேன் இந்த ராஜ்மாவை. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கூடையும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப லிக்விடாக இருக்காது, செமி கிரேவி தானே. அதனால் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மூடி திறந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்தியன் ரெசிப்பியில் கொத்தமல்லிலாம் இல்லைன்னா எப்படி, அதை கொஞ்சமாக தூவி இறக்கிட்டு சைடில் வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் கேப்சிகம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் சொல்ல வரேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவி பாட்டமோ இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனோ எடுத்துட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக பூண்டும் ஒரு 4 பல்லு போல் பூண்டும் ஸ்ப்ரிங் ஆனியனோட இந்த ஒயிட் பார்ட் இருக்கலாம் அதை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ஆனியன் 1 வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் கேப்சிகம் சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் கேப்சிகம் இருக்கணும். என்கிட்ட 3 கலர் இருக்குது, நான் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறதில்ல, இந்த எண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக குட்டி குட்டி பீஸஸாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வெஜிடபிள்ஸ்ன்னு எடுக்கும்போது நம்ம வந்து க்ரீன் பீஸு அப்புறம் கேரட்லாம் சேர்க்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீன் பீஸு கேரட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். கண்டிப்பான கேரட்டும் க்ரீன் பீஸும் இருக்கணும். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் சாய்ஸ் தான். இது கூட கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் தரத்துக்காக ஒரு அரை தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வெஜிடபிளும் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக சேர்க்கக்கூடாது. நார்மலாக இந்த பிளான்ச் பண்ணுவாங்களே அந்த மெத்தட் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதுக்கும் ரீசன் உங்களுக்கு நார்மலாகவே புரியும். நம்ம ஏன் அப்படின்னா நம்ம இதை தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறதில்ல, ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகணும்ல, அதுக்காக நல்லா ஒரு பிளான்ச் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பூண்டையும் இந்த ரெட் சில்லியையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், அதை மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம்.
மிளகா பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். நம்ம கிரேவி வேறு சேர்த்துக்க போகிறோம்ல, அதனால் எனக்கு அந்த காரம் போதும் அப்படிங்கிறதால நான் கம்மியாக சேர்த்துக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லியோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த டேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த கேப்சிகம் ஓரளவு நல்லா க்ரன்ச்சியாக வரணும். அப்புறம் வெஜிடபிள்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குக்காகி வரணும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிடுச்சு, சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை நார்மல் குக்கிங் ரைஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரௌன் ரைஸை நான் சாதத்தை நல்லா வடிச்சிட்டு அப்புறம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நான் ஒரு 1 ஹவர் போல் ஊற வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் போல் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ டைம் எடுக்கும், அப்போ தான் நல்லது. இல்லை அப்படின்னா நமக்கு வயிறு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒழுங்காக மென்று சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக வயிறு ப்ராப்ளம் வரும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காயில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் என்கிட்ட இருக்குது, அதை கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டைமில் இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு கூட சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்கும் போதே நான் உப்பெல்லாம் சேர்த்துட்டேன், அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம கிரேவி சேர்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் தயிரெலாம் இருக்குது அப்படிங்கிறதால லைட்டாக சேர்த்தா போதும். ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், ரைஸு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அந்த கேப்சிகத்தோட ஃப்ளேவர், கொஞ்சம் அந்த சில்லியோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இது இருக்கட்டும். இந்த ரெசிப்பியில் சல்சான்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி செய்கிறது தான். இதில் ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாமே பொடியாக கட் பண்ணி ஒரு குட்டி பவுலில் வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு திரியாக நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் செஞ்சிங்கன்னா ஓகே. இது நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டு மாற்றி விட்டுடும். அதனால நான் இந்த டைமில் செய்கிறதால ஓகேவா அப்படியே வச்சுக்கிறேன். இனிமேல் நம்ம அசம்பிள் தானே பண்ண போகிறோம் ரைஸை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதை ஃபஸ்ட்டே செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தயிரை வச்சுட்டு ஒரு புளிப்பான ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. எடுக்கிற தயிர் வந்து புளிப்பே இருக்கக்கூடாது, ஆனால் நல்லா கெட்டியாக இருக்கணும். இது கூட ஒரு அரை லெமன் சேர்த்துக்கோங்க. நான் தயிர்னு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 240 ml கிட்டத்தட்ட இருக்கும். அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் தயிர் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு தின்னான கிளாத்தில் வடிச்சிட்டு தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அவ்வளோதான், நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கிரேவி, நம்ம ரைஸு, சாலடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு பாட்டமில் கண்டிப்பாக ரைஸ் தான் வைக்கணும். ரைஸ் வச்சுட்டு கரண்டியோட பின் பக்கத்தை வச்சு நல்லா அமுக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா அது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி வச்சுக்க போகிறோம். கிரேவியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேயர் மட்டும் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தயிரெல்லாம் சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக அமுக்கி கொடுத்தாச்சு, நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்திங்களா. நெக்ஸ்ட் நம்ம கிரேவியை வந்து தேவையான அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதையும் சூப்பராக லேயராக கொடுத்துக்கணும். நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு. இதே மாதிரி தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3rd லேயராக நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, புளிப்பாக ஒரு தயிர், அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக செஞ்சு வச்சுட்டு இப்போ கெஸ்ட்டு வந்ததும் டக்குன்னு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த சல்சா ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து லேயர் பண்ணிக்கலாம். லேயர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சிப்ஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா டார்ட்டிலா சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்க வந்து இந்த கார்ன் வச்சு செஞ்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துட்டு அப்படி இல்லைன்னா அழகாக சைட்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பெருசாக நம்ம பார்ட்டி அந்த மாதிரிலாம் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ரெசிபியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு
கெஸ்ட்டு சாப்பிட போகிற டைமில் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி பவுலில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அவங்களுக்கு காரம்லாம் மைல்டாக தான் இருக்கும், மசாலா ஃப்ளேவரும் அவ்வளோவா இருக்காதுல, கண்டிப்பாக பிடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ரெசிபி இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.